மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள், முக்கியமான தகவலை தான் காணப்போகிறோம். அதாவது தமிழகத்தின் அரசியல் வெறும் இரு கட்சிகள் மட்டும்தான் இருக்கிறதா என்று நான் கேட்கிறேன். ஏனென்றால் வெறும் இரு கட்சிகள் மட்டுமே பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி போட்டியிடுவதாக தெரிகிறது. மற்ற கட்சிகள் எங்கிருக்கிறது, ஒருவேளை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எனக்கு எழும்பியிருக்கு. மக்களாகிய உங்களுக்கும் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. அதாவது நமது தாவிக தலைவர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கூட்டின பொதுக்குழு கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இப்போவும் சொல்கிறேன், 2 பேருக்கு தான் இங்கே போட்டி. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. அதாவது மக்கள் அனைவரும் அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கான வீடியோவை பார்த்துருப்பீங்க. அதில் அவர் பண்ண ஒவ்வொரு ஆக்ஷனும் பார்த்திங்கன்னா தெறிக்க விட்டுச்சுன்னு சொல்லுவேன். அவர் வாயை பொத்தி கொண்டு பண்ணது, அதுக்கப்புறம் கண்ணாலே மிரட்டினது, அது மட்டும் இல்லை மக்களே, எனக்கு மிகவும் பிடித்தது அந்த நறுக்கு எனக்கு கொட்டியதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது எனக்கு மிகவும் பிடிச்சிருந்து. அவர் சினிமா துறையில் இருந்திருந்தால் இந்த மாதிரி பண்ணியிருந்தால் நான் அது பார்த்திங்கன்னா இது பண்ணியிருப்பேன், அப்ரிஷியேட் பண்ணியிருப்பேன். பட் இப்போ என்ன தான் ஒரு சினிமா துறையில் இல்லை என்றால் இது அரசியல் களத்தில் இறங்கி விட்டதால் இது ஒரு யோசிக்கக்கூடிய விஷயம். என்ன தான் இருந்தாலும் அவர் அதுபோல் பண்ணது தவறு என்று என் கருத்து. மக்களாகிய உங்கள் கருத்து என்னவென்று மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெறும் இரு கட்சிகளுக்கு மட்டும்தான் போட்டியே. அப்போ மற்ற கட்சிகள் எங்கே இருக்குது, முடங்கி இருக்கிறதா, ஒருவேளை இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இல்லை, மற்ற கட்சிகள் அனைவரும் பார்த்திங்கன்னா தாவேக்காவுடனும் இன்னொரு மற்ற கட்சிகள் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்துருச்சா அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுகவுடன் நிறைய கட்சிகள் கூட்டணி சேர்ந்துருச்சு மக்களே. ஆனால் தாவேக்காவுடன் தான் இன்னும் யாரும் கூட்டணி சேரவில்லை. அவர்களும் கூட்டணிக்கான அழைப்பை யாருக்கும் அழைக்கவில்லை. ஆகையால் பார்த்திங்கன்னா இருவருக்குமே பார்த்திங்கன்னா யார் முன்னிலையில் இருப்பார்கள் என்பதை கணிக்கவே முடியவில்லை. ஏனென்றால் இருவருமே பார்த்திங்கன்னா சராசரியாக சரிமாறியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் என்னதான் தமிழ்நாட்டில் விஜய்க்கு ஆதரவு அதிகமாக இருந்தாலும் நம்ம திமுக ஒன்றும் சும்மா இல்லைங்க, பல வருட காலமாக ஆட்சியில் இருக்கிறது. அவருக்கும் பார்த்திங்கன்னா ஆதரவு இருக்கதான் இருக்கிறது. இதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வருகிற 2026 அரசியல் களம் மிகப்பெரிய களமாக இருக்கும். தமிழ்நாட்டையே ஒட்டுமொத்தமாக மாற்றும் என்று நான் நினைக்கிறேன். மக்களுடைய உங்கள் கருத்து என்ன? வெல்லப்போவது இளைஞரணியா இல்லை திமுக அணியா அப்படின்றத இப்போ போட்டியே. என்னதான் தாவேக்க கட்சி இருந்தாலும் அந்த தாவேக்காவில் முழுக்க என்னதான் பாருங்கள், நீங்களே பாருங்கள், முழுக்க இளைஞர்கள் மட்டும்தான் ஆதரவு, வேறு யாரும் கிடையாது. இளைஞர்களின் ஆதரவால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு லெவலில் இல்லை மற்ற மக்களே, இந்திய அளவிலும் இல்லை, உலக அளவில் பேசப்படும். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நமது தாவேக்க தலைவர் விஜய் வெற்றி பெறுவாரா இல்லையா என்பதை உலகளவில் பேசப்படும். அது உங்களுக்கும் தெரியும் என்ன நடக்கும் என்பதை. மறக்காமல் நீங்கள் யாருக்கு ஆதரவு அளிப்பீர்கள் என்று கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் அடுத்த காணொளி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.